வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சமையல் குறிப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா திருவாதிரை களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருமதி சுப்பிரமணியம். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா சமையல் குறிப்பில் இன்றைக்கி திருவாதிரை அன்னைக்கு இறைவனுக்கு படைக்கிறதுக்கு நைவேத்தியம் திருவாதிரை களி. அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். பச்சரிசி 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு 1/4 கப் எடுத்து வச்சுருக்கிறேன். வெல்லம் 1/2 கப், கொஞ்சம் முந்திரி பருப்பு, ஏலக்காய் பொடி, நெய் எடுத்து வச்சுருக்கிறேன். இது இப்போது முதல்ல நம்ம இந்த அரிசியும் பருப்பும் தனித்தனியாக வறுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சு இந்த பாசிப்பருப்பை நல்லா சிவக்க வறுத்துக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா சிவந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அரிசியை வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ அதே பேனில் அரிசியை தனியாக வறுத்துடலாம். அரிசி பொரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. பொரி அரிசி மாதிரி நல்லா பொரியும். இது பொரிஞ்ச உடனே இதையும் பிளேட்டில் மாற்றிக்கலாம். அரிசியை நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதையும் அந்த பிளேட்டில் மாற்றிக்கலாம். வறுத்து வச்ச அரிசியும் பருப்பையும் மிக்சியில் போட்டு ரவை பதத்துக்கு பொரிச்சிருக்கேன். மிக்சியில் கண்டினியூஸாக ஓட விடாமல் ஒரு 2 தடவை திருப்பிட்டு குலுக்கி விட்டுட்டு திரும்ப அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். நம்ம உப்புமா ரவை இருக்கும் இல்லையா, அது மாதிரி இருக்கும். இது சலிக்க வேணாம். இது அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி 1 பங்குக்கு 2 பங்கு தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சு வேக விட போகிறோம். இது வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தது வெல்லத்தை சேர்க்கணும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வேக வச்சிடலாம். அரிசியும் பருப்பும் சேர்ந்து 3/4 கப், அதுக்கு 1/2 கப் தண்ணி வச்சு வேறு ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் தண்ணி ஊற்றி வச்சு குக்கரில் இப்போ வேக விட்டுறேன். குக்கரில் ஒரு 2 விசில் வர வச்சுட்டு ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சு மூடி போட்டு வேக வச்சுருக்கேன். நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை எடுத்துட்டு இப்போ நம்ம அடுத்தது வெல்லத்தை இப்போ லேசாக தண்ணி ஊற்றி கொதிக்க விட போகிறோம். கொஞ்சம் தேங்காய் பூ எடுத்திருக்கேன். அதாவது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சொல்லலாம். ஒரு 1/4 கப் அளவுன்னு வச்சுக்கோங்களேன். இதை லேசாக சூடுபடுத்துகிறேன். ரொம்ப வாசனை வர வரைக்கும் வறுக்கணுங்கிறது இல்லை. லேசாக சூடு பண்ணிடுறேன். சூடு பண்ணி இந்த வெந்த அரிசி பருப்பில் கொட்டி வச்சிட்றேன். இது அப்படியே இந்த அரிசி பருப்பில் கொட்டி வச்சிடலாம். இந்த பேன்லேயே 1/2 கப் வெல்லம் போட்டு 1 கப் தண்ணி ஊற்றுறேன். இது நல்லா கொதிக்கட்டும். பாகு வைக்க போகிறதில்ல, கொதிச்சோடனே இதை வடிகட்டிக்க போகிறோம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்தில் நான் வடிகட்டிக்கிறேன். தூசி எதுவும் இல்லை, இருந்தாலும் ஒரு சேஃபர் சைடுக்கு நம்ம வடிகட்டிட்டோம். இந்த வடிகட்டின வெல்லத்தில் இந்த வேக வச்ச அரிசி பருப்பு தேங்காய் இதெல்லாம் இதை போட்டு நல்லா கிளற போகிறோம். டீ நல்லா லோ ஃப்ளேமாக தான் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் ஏன்னா நல்லா ஒன்று போல் இது கலக்கணும் இல்லையா, நல்லா பிளெண்ட் ஆகணும். இதை கலந்துட்டு இதிலே ஏலக்காய் பொடி கொஞ்சம் நெய் சேர்க்கலாம். கொஞ்சம் அது பபிள்ஸ் வரையில் ஒரு சிட்டிகை ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நெய்யும் சேர்த்துடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்தாச்சு. இது இன்னும் கொஞ்சம் நல்லா சேர்ந்து வர வரைக்கும் ஒரு 3 அல்லது 4 நிமிஷம் அது ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும். அது வரைக்கும் நல்லா கிளறலாம். நல்லா ஒட்டாமல் திரண்டு வருது பாருங்கள். இப்போ இது இறக்குறதுக்கு சரியான பக்குவம் தான். கொஞ்சம் ஃப்ளேம் கொஞ்சம் கூடுதலாக வச்சு தான் இதை கிளறினேன். இப்போ திரும்பவும் ஃப்ளேமை லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு என்கிட்ட ரோஸ்டட் முந்திரி பருப்பு இருந்தது, அதனால் அதை அப்படியே தான் போடுறேன். அப்படி இல்லைன்னா நெய்யில் வறுத்து போட்டுக்கலாம். இதோட முதல்ல 1 ஸ்பூன் நெய் ஊற்றிருந்தேன். இப்போ ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். இதை ஊற்றிட்டு நல்லா கிளறிட்டு இப்போது நம்ம நைவேத்தியத்துக்கு எடுத்து வச்சிடலாம். திருவாதிரை அன்றைக்கு செய்கின்ற திருவாதிரை களி தயாராகிடுச்சு. சுவாமிக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்லாம். இது செய்கிறது சுலபந்தான். நான் இந்த மாதிரி அரிசி பருப்பு தனியாக வேக வச்சு தான் செய்கிற பழக்கம். அதனால தான் வெல்லத்துக்கு அளவாக தண்ணி வச்சு வடிகட்டி அதில் போட்டு கிளறியிருக்கோம். இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் யோகாமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.